அண்மை செய்தி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் கொடுத்ததாக புகார் எழுப்பப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக பேராசிரியர் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராகவேந்திரன். ராகவேந்திரன் வணக்கம். தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்போது மாணவி ஒருவர் பேராசிரியர் மீது பாலியல் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பெண் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஆவார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கி 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் பணியாற்றி வரும் ஞானவேல் பாபு என்பவர் தமது மாணவிக்கு நேரிலும் செல்போன் வாயிலாகவும் ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியதை தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி நேற்று இரவு சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்தில் பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவி புகாரை மயிலாப்பூர் துணை ஆணையருக்கு அனுப்பி வைத்து உரிய விசாரணை நடத்துமாறும் உத்தரவிட்டிருந்தனர். இதனையடுத்து மயிலாப்பூர் துணை ஆணையர் தலைமையிலான மயிலாப்பூர் அனைத்து மகளிர் மலிசர் மாணவி புகார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நிலையில் இந்த ஒரு புகாரானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழக சார்பாக தற்போது அந்த மாணவி புகார் அளித்ததை அடுத்து தற்போது பேராசிரியருக்கு மீது தற்போது பல்கலைக்கழகம் சார்பில் ஒரு நடவடிக்கையானது நடவடிக்கைப்பட்டிருக்கிறது. அதில் ஞானவேல் பாபு மீது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் விசாரணையானது அபிராமபுரம் போலீசார் இது தொடர்பாக அபிராமபுரம் மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்குண்டான அனைத்து முகாந்திரமும் இருப்பதாகவும் தற்போது விசாரணை தெரிய வந்திருப்பதாக போலீசார் தரப்பு தெரிவிக்கிறது. அண்மை செய்தி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் கொடுத்ததாக புகார் எழுப்பப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக பேராசிரியர் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராகவேந்திரன். ராகவேந்திரன் வணக்கம். தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்போது மாணவி ஒருவர் பேராசிரியர் மீது பாலியல் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பெண் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஆவார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கி 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் பணியாற்றி வரும் ஞானவேல் பாபு என்பவர் தமது மாணவிக்கு நேரிலும் செல்போன் வாயிலாகவும் ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியதை தொடர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி நேற்று இரவு சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்தில் பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவி புகாரை மயிலாப்பூர் துணை ஆணையருக்கு அனுப்பி வைத்து உரிய விசாரணை நடத்துமாறும் உத்தரவிட்டிருந்தனர். இதனையடுத்து மயிலாப்பூர் துணை ஆணையர் தலைமையிலான மயிலாப்பூர் அனைத்து மகளிர் மலிசர் மாணவி புகார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நிலையில் இந்த ஒரு புகாரானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழக சார்பாக தற்போது அந்த மாணவி புகார் அளித்ததை அடுத்து தற்போது பேராசிரியருக்கு மீது தற்போது பல்கலைக்கழகம் சார்பில் ஒரு நடவடிக்கையானது நடவடிக்கைப்பட்டிருக்கிறது. அதில் ஞானவேல் பாபு மீது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக பல்கலைக்கழக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் விசாரணையானது அபிராமபுரம் போலீசார் இது தொடர்பாக அபிராமபுரம் மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்குண்டான அனைத்து முகாந்திரமும் இருப்பதாகவும் தற்போது விசாரணை தெரிய வந்திருப்பதாக போலீசார் தரப்பு தெரிவிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.